டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித் வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்ய கோரி முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இளைஞர் என்ன தீவிரவாதியா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது நீதிமன்றம் தாமாக முன்வந்து கேள்விகளை எழுப்பி வருகிறது. வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன், இந்த வழக்கில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் நீதிபதிகளால் முன்வைக்கப்படுகிறது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் காசினி. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித் வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்ய கோரி முறையீடு செய்யப்பட்டது. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ராஜராஜன், மாரிக்குமார் மற்றும் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு முறையீடுகள் செய்தனர். மடப்புரம் கோவிலில் பணியில் இருந்த காவலர் தனியார் காவலராக இருந்த அஜித்குமார் விசாரணைக்காக காவலர்களால் அழைத்துச் செல்லப்பட்டால் காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும் என முறையீடு செய்தனர். அதில் கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளது எனவும் நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி அரசு தரப்பில் குற்றவியல் வழக்கறிஞரின் 24 லாக்அப் டெத் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து விவரம் என்னென்ன என கேள்வி எழுப்பினார். மேலும் அழைத்துக் கொள்ளப்பட்ட நபர் தீவிரவாதியா, அவரை தூக்கிட்டு போய் அடித்து கொலை செய்துள்ளீர்கள். ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இதுபோன்று தாக்குதல் நடத்தி உள்ளது ஏன் என அந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். அப்போது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனுதாரர் மனுவாக அந்த பதிவு செய்யுங்கள், நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என தெரிவித்து இந்த வழக்கை பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.